இந்த கருடனுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போது சிவன் கோயிலில் வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லாக விசேஷம். எல்லா சிவன் கோயிலுக்கும் பௌர்ணமி அன்னைக்கு விசேஷம். திருப்பதிக்கு போனீங்கன்னா அதே பௌர்ணமி தான். அதுக்கு பேர் வந்துட்டு கருட சேவை. கருட மந்திரத்தில் ரொம்ப மிக பயங்கர பவர்ஃபுல்லானது கருட மந்திரம். கருட ஸ்லோகமும் நல்ல பவர்ஃபுல்லானது. நாம் வாழ்க்கையில் எல்லாம் தெரிஞ்சது 3 உலகம் தான். நாம் வாழ்கிறது பூலோகம், மேலோகம், அதான் செவ்வாய் கிரகம் தான் மேலோகம், கீழ்லோகம், பூமிக்கு அடியில் இருக்குது, அங்கே ஒரு உலகம் இருக்குது. ஆனால் இந்த 3 உலகத்தை நம்ம பார்க்குறது பூலோகத்தை தான் பார்த்துட்ருக்குறோம், மேலோகத்தை பார்க்கல. ஆனால் இருக்குங்கிறது நம்பப்பட்டுக்குது, கீழோகம் நம்பப்பட்டுக்குது. இது மாதிரி 14 உலகம் இருக்குது. கருட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இந்த கருட வாழ்க்கை என்ன அப்படின்னாக்கா, முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு திருப்பி கருடன் வெளியே வருதுன்னு வைங்க. இந்த கருடனோட நான் கூண்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி உலகத்தில் ஒரு மனுஷன் கூட சொல்ல முடியாது. இது கூடு கட்டும்போது பார்த்திங்கனாக்கா குச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியாக கம்பியை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிடும். இந்த குச்சியும் கம்பியும் அது என்ன பண்ணும், அதுக்குள்ளே இருக்கிற திரவத்தை வந்து குச்சி மேலேயும் தடவிடும், கம்பி மேலே தடவிடும். அந்த குச்சிக்குள்ளே இருக்கிற ஒரு பவர் வேறு எதுலையும் இருக்காது. அந்த குச்சியை கொண்டு போய்ட்டு நீங்கள் தண்ணியில் அப்படி போட்டிங்கன்னாக்கா ஒரு ராக்கெட்டு என்ன ஸ்பீடில் போகுமோ அவ்வளோ ஸ்பீடில் அது அப்படியே ஓடும். அது இத்தனை சக்திகள் வந்து அது கட்டக்கூடிய கூடுக்கே இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அத்தனை சக்திகளையும் கொடுக்குற அளவுக்கு அந்த கழுகுக்கு எங்கேருந்து போக இருந்தது? ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது இந்த கழுகு 3 வட்டம் இடம். எந்த கோயில் எங்கே கும்பாபிஷேகம் நடக்குங்கிறது அதுக்கு தெரியாது. ஆனால் நம்ம தான் கட்டுறோம். ஆனால் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு தான் வரும். அப்படியே வட்டம் இடம் கும்பாபிஷேகத்துக்கு. அது எப்படி தெரிஞ்சுது? ஆச்சரியம் தான் சார். அது அதே மாதிரி தான் இதுவும். ஒரு பறவை ரொம்ப உயரமாக பறக்குது அப்படின்னா கருடன் தான், கழுகு கிடையாது. ஏன்னா ரொம்ப பேருக்கு கழுகு கருடன் எல்லாம் ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க. இது வேறு அது வேறு. கருட பொதுவாக அதிகமாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது உயரம் வேறு, அது பறக்கிற அது வேறு, அது வாழ்கிற வாழ்க்கையே வேறு. அது ஒரு ஆண் கருடன் ஒரு பெண் கருடன் தொட்டுச்சுனாக்கா கடைசி வரைக்கும் அதோடு தான் வாழும், வேறு அதிர்ஷ்டத்துக்கு இருக்காது. இப்படி அதுக்குள்ளே ஒரு கோட்பாடு இருக்குது. ஏன்னாக்கா அது முதல்ல சொன்ன மாதிரி அது ஆன்மீகத்துக்கோட கனெக்ட் பண்ணதோடது. அதில் கருட வாழ்க்கை இது வரைக்கும் யாரும் அறிஞ்சிருக்காத ஒரு ரகசியத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் கருடன் அப்படின்ற பறவை ஆன்மீகத்தோடு எந்த அளவுக்கு தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார், கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது வந்து கருடன் வந்து அங்கே வட்டமிட்டால் தான் தெய்வசக்தி நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து கும்பத்தில் தண்ணி ஊற்றுறதே நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்றப்போ எத்தனையோ பறவைகள் இருந்த போதும் கூட கருடனை வந்து ஆன்மீகத்தோடையும் தெய்வ சக்தியோடையும் நிறைய தொடர்பு படுத்தி பேசியிருக்காங்க சார். ஸோ இந்த கருடனுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. கருட புராணம்னு இருக்குது. புராணத்தில் கருட புராணம்னு இருக்குது, கருட சேவைன்னு இருக்குது, கருட சேவை இருக்குது, கருட ஸ்லோகம் இருக்குது, கருட மந்திரம் இருக்குது, கருட வாழ்க்கை இருக்குது. கருட சேவைன்னா என்னென்னாக்கா, இப்போது சிவன் கோயிலில் வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லாக விசேஷம். எல்லா சிவன் கோயிலுக்கும் பௌர்ணமி அன்னைக்கு விசேஷம். திருப்பதிக்கு போனீங்கன்னா அதே பௌர்ணமி தான். அதுக்கு பேர் வந்துட்டு கருட சேவை. அதே பௌர்ணமி திருப்பதியிலே நடக்குது. அதுக்கு பேர் கருட சேவை. கருட புராணம் இருக்குது. அந்த கருட சேவைன்னா அதுதான். கருட மந்திரத்தில் ரொம்ப மிக பயங்கர பவர்ஃபுல்லானது கருட மந்திரம். கருட ஸ்லோகமும் நல்ல பவர்ஃபுல்லானது. கருட புராணம். இந்த கருட புராணத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா 14 உலகம் இருக்குது. அது அறியப்படாத உலகம். அது 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 அந்த சாப்டரே நாம் படிக்கணுன்னா வாழ்க்கையில் பாதி வருஷம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பாதி வருஷம் படித்தா கூட பத்தாது. அவ்வளோ விஷயம் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கருட புராணத்தில் வந்து நம்மளுடைய வாழ்நாளில் பாதி நாள் எடுத்துக்கிற அளவுக்கு அத்தனை விஷயங்கள் ஒழிஞ்சிருக்குன்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்ல சார். மக்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குதா சார்? இருக்குது. இப்போதைக்கு இந்த எபிசோடில் வெறும் கருடனை பற்றியே பேச போகிறோம். அந்த 14 உலகத்தை பற்றி பேசணும் போது அது ஏன்னாக்கா, அதை நீங்கள் கேட்ட மாதிரி
ஏன் அது அவ்வளோ விஷயம் வாழ்க்கையில் பாதி நாள் படிக்கணும் போது நாம் வாழ்க்கையில் எல்லாம் தெரிஞ்சது 3 உலகம் தான். நாம் வாழ்கிறது பூலோகம், மேலோகம், அதான் செவ்வாய் கிரகம் தான் மேலோகம், கீழ்லோகம், பூமிக்கு அடியில் இருக்குது, அங்கே ஒரு உலகம் இருக்குது. ஆனால் இந்த 3 உலகத்தை நம்ம பார்க்குறது பூலோகத்தை தான் பார்த்துட்ருக்குறோம், மேலோகத்தை பார்க்கல. ஆனால் இருக்குங்கிறது நம்பப்பட்டுக்குது, கீழோகம் நம்பப்பட்டுக்குது. இது மாதிரி 14 உலகம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேல் லோகம், பாதாள லோகம், நம்ம இருக்கிற லோகம் 3 லோகம் தான் தெரியும். அப்போ பார்த்துக்க, அப்போ அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனுடைய ரகசியத்தை வேறு ஒரு எபிசோடில் சொல்லணும். இப்போ வெறும் கருடனுக்கே போகும். அப்போ அந்த கருட புராணங்கிறது 14 உலகம், அதுதான் அது மெயின் சொல்லப்பட்டது. அடுத்து கருட ஸ்லோகம்னு சொல்லிட்டு, அடுத்து கருட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இந்த கருட வாழ்க்கை என்ன அப்படின்னாக்கா, இந்த கருடன் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு திருப்பி கருடன் வெளியே வருதுன்னு வைங்க. இந்த கருடனோட நான் கூண்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி உலகத்தில் ஒரு மனுஷன் கூட சொல்ல முடியாது. ஆமாம் சார், மற்ற பறவைகள்லாம் கூடு கட்டுறதை கூட நம்மளால் பார்த்துட முடியுது. ஆனால் கருடன் கூடு கட்டி அது பார்த்ததே எவ்வளோ உயரத்தில் இருக்குது, உயரத்தையும் தாண்டி எந்த இடத்துல கூடு கட்டுதுன்னு ஒரு மனித கண்களுக்கு புலப்படாத தெரியப்படாத ஒரு இடத்துல தான் அது கூடு கட்டும். ஆனால் இருக்கும், பப்ளிக்காக தான் இருக்கும், ஓப்பனாக இருக்கும், அது வானம் பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். அதுக்காக ஒரு எங்கேயும் ஒளிஞ்செல்லாம் போய் கட்டாது, ஒரு மலைக்குள்ளெல்லாம் போயெல்லாம் கட்டாது, ஓப்பனாக இருக்கும். ஆனால் அதுதான் ஒரு அதாவது நம்ம உலகத்தில் ஏதோ அது எவ்வளோ அதிசயம் சொல்கிறோம், இந்த அதிசயத்தை யாருக்கும் கண்ணுக்கு புலப்படாது. அவ்வளோ உயரத்தில் கட்டினாலும் நாம் எட்டி பார்க்குற அளவுக்கு உண்டான உயரம் இருக்காது. அப்படி அவ்வளோ ஒரு உயரம். சரி, அது கட்டிட்டு போட்டுங்க அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். நம்ம பார்க்கல, ஏன்னா நம்ம பார்க்காத நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். யாருமே பார்த்ததில்லை. யாருன்னா பார்த்துட்டு சொல்லுங்க பார்த்துருக்க முடியாது. அது ஏன்னு கேட்டால் ஆரம்பிக்கும் போதே கருடன் வந்து ஆன்மீகத்தோடு சம்மந்தப்பட்டதுன்னு பேசணும். அதுதான். அப்போது இந்த கருடன் வந்துட்டு இது கூடு கட்டும்போது பார்த்திங்கனாக்கா குச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியாக கம்பியை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிடும். இந்த குச்சியும் கம்பியும் அது என்ன பண்ணும், அதுக்குள்ளே இருக்கிற திரவத்தை வந்து குச்சி மேலேயும் தடவிடும், கம்பி மேலே தடவிடும். இந்த குச்சியும் கம்பியும் யார் கண்ணுக்கும் தெரியாது. என் கூட தெரியல, அப்புறம் இது எப்படி தெரியும்? ஒருவேளை தெரிஞ்சாலும் கிடைச்சாலும் பார்த்தாலும் இருந்தாலும் அந்த குச்சிக்குள்ளே இருக்கிற ஒரு பவர் வேறு எதுலையும் இருக்காது. அந்த குச்சியை கொண்டு போய்ட்டு நீங்கள் தண்ணியில் அப்படி போட்டிங்கன்னாக்கா ஒரு ராக்கெட்டு என்ன ஸ்பீடில் போகுமோ அவ்வளோ ஸ்பீடில் அது அப்படியே ஓடும். அது ஒரு கழுகு கூடு கட்டக்கூடிய குச்சிக்கு அத்தனை பவர், அது கொடுக்குற திரவத்து மூலமாக. ஆமாம், தண்ணியில் தூக்கி அப்படி போட்டிங்கன்னா அந்த குச்சி ஒரு ராக்கெட் என்ன ஸ்பீடு போகுமோ அப்படி ஒரு ஸ்பீடில் போகும். அடுத்து அந்த கம்பி இருக்குது பாருங்கள், அந்த கம்பியை நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக்கில் கை வச்சு எப்படி ஷாக், எலக்ட்ரிக் பாக்ஸில் கை வச்சு அந்த மாதிரி ஷாக் அடிக்கும். அதனோட அவ்வளோ கேவி வோல்ட்டு உள்ளே இறங்கிடும். அதில் அப்படி ஒரு சக்தி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லப்படுறது, இந்த டைனோசருங்கிறது யாரும் கண்டுபிடிக்கல. டைனோசர்னு வந்துட்டு உலகத்தில் அதுக்கு முன்னாடி எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல. ஸ்பீல்பர்க்குங்கிறவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி அந்த அப்படி ஒரு மிருகம் இருந்திருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிட்டு ஆமாம் இருந்துச்சுன்ட்டு இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்ல வந்தாங்க. இப்போ நான் சொல்கிறது அதுக்கு உட்பட்டது தான். அந்த கம்பியை நீங்கள் எடுத்துகிட்டு வோல்ட்டில் அவ்வளோ எடுக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் வந்து அவ்வளோ பவர் அதுக்கு அந்த வோல்ட்டில் அந்த அது சொன்னதுக்கு பிறகு எங்கடா கழுகு கூடி கட்டியிருக்கு அப்படின்னு தேட போகிறாங்க. கண்டுக்க தெரியாத அதையும் தாண்டி சயின்டிஸ்ட் அதை எடுத்து போயிட்டு பண்ணாங்கனாக்கா அப்படி ஒரு பவர். ஸோ அவ்வளோ சீக்கிரம் யார் கண்ணுக்கு புலப்படாது, தெரியப்படாது. ஒருவேளை தெரிஞ்சாலும் அந்த குச்சியை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கனாக்கா அது பறக்கும் பாருங்கள், ஸ்பீடு ராக்கெட்டு ஸ்பீடில் போகும். சரி, இத்தனை சக்திகள் வந்து அது கட்டக்கூடிய கூடுக்கே இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அத்தனை சக்திகளையும் கொடுக்குற அளவுக்கு அந்த கழுகுக்கு எங்கேருந்து பவர் இருந்தது சார்? கழுகு எங்கேருந்து பவர் வந்திருக்குன்றீங்களா? அதுதான் இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிங்களா என்ன பவர். ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது இந்த கழுகு 3 வட்டம் இடம். எந்த கோயில் எங்கே கும்பாபிஷேகம் நடக்குங்கிறது அதுக்கு தெரியாது, ஆனால் நம்ம தான் கட்டுறோம். ஆனால் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு தான் வரும், அப்படியே வட்டம் இடம் கும்பாபிஷேகத்துக்கு. அது எப்படி தெரிஞ்சுது? ஆச்சரியம் தான் சார். அது அதே மாதிரி தான் இதுவும் தெரியாது. இது அதுதான் முதல்ல நீங்கள் சொல்லும்போது என்ன கேட்டீங்க, ஆன்மீகத்தோடு கருடனுக்கு பவர் இருக்குது, அந்த சக்தி அதுக்கு இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் அதான் முதல்ல ஏற்கனவே பொதுவான பொது சொல்லுவோம், ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒரு அபரிதமான சக்தியை இறைவன் கொடுத்துருக்காரு. அது கருடனுக்கு உண்டான சக்தியை
மற்ற பறவைக்கு இருக்கா அப்படின்னாக்கா கம்பேர் பண்ணால் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இருக்கிற பறவையில் ஒரு பறவை ரொம்ப உயரமாக பறக்குது அப்படின்னா கருடன் தான். கழுகு கிடையாது. ஏன்னா ரொம்ப பேருக்கு கழுகு கருடன் எல்லாம் ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க. இது வேறு அது வேறு. கழுகுனுடைய இது வேறு, கருடன்றது வேறு. கருடை பொதுவாக அதிகமாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது மற்ற இதெல்லாம் வந்து உட்கார்ற மாதிரிலாம் உட்காராது. அதனால சொல்லலாம், அது உயரம் வேறு, அது பறக்கிற இது வேறு, அது வாழ்கிற வாழ்க்கையே வேறு. அது குஞ்சு பொரிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு கருடன், ஒரு ஆண் கருடன் ஒரு பெண் கருடன் தொட்டுச்சுனாக்கா கடைசி வரைக்கும் அதோடு தான் வாழும், வேறு அதிர்ஷ்டத்துக்கு இருக்காது. இப்படி அதுக்குள்ளே ஒரு கோட்பாடு இருக்குது. ஏன்னாக்கா அது முதல்ல சொன்ன மாதிரி அது ஆன்மீகத்துக்கோட கனெக்ட் பண்ணதோடது. அதில் கருட வாழ்க்கை இது வரைக்கும் யாரும் அறிஞ்சிருக்காத ஒரு ரகசியத்தை சொல்லப்பட்டிருக்கு. இல்லை நிறைய சொல்லலாம். இதுவே ரகசியம், இதுவே சொல்லியாச்சு. இதுலேருந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டாக்க இன்னும் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து கருடனை பற்றி நம்ம பேசும்பொழுது சொல்லியிருந்தேன் சார், அது ஆன்மீகத்தோடு நிறைய இடங்களில் தொடர்புபடுத்தி பேசப்பட்டிருக்குன்னு. இப்போ நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னா பெருமாளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு கருடனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கருட ஆழ்வாரை வணங்கிட்டு தான் நம்ம பெருமாளை வணங்குற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்படின்றப்போ நம்மளுடைய கோரிக்கை இவர்கிட்ட கொடுத்தா அவர் கொண்டு போய் சேர்த்துருவாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது உண்மை தானே சார்? உண்மைதான். அதுக்கு தான் அதுதான் சொல்கிறேன், கருடனுக்கு அவ்வளோ சக்தியை கொடுத்துருக்குது. இப்போ நம்ம முருகருக்கு மயில் சொல்கிறோம், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்கிறோம். ஆனால் கருடனுக்கு பெருமாள். ஆனால் அதுக்கு பவர் பார்த்திங்கனாக்கா மிக அபரிதமான பவர். அதை வந்து எல்லோரும் இப்போ சொன்னதுக்கப்புறம் அவன் ஏற்றுக்கு தான் ஆகணும். காரணம், கும்பாபிஷேகம் அன்றைக்கி எங்கே ரவுண்ட் அடிக்கிறாரு எப்படி தெரியும் அதுக்கு? ஒரு கோயில் கும்பாபிஷேகம் எங்கே நடப்பதோ, ஆனால் அந்த கருடம் 3 வட்டம் இட்டால் தான் அந்த கும்பாபிஷேகம் உண்மையாக முழுமை பெற்றதாக அர்த்தம். அது அப்போ தான் அந்த கோயிலுக்கு சரியான வழிமுறையில் கோயிலை கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். அது கரெக்டாக இருந்தால் தான் அந்த கருடம் உள்ளே வரும், இல்லைன்னா வராது. அவ்வளோ சக்தி அதுக்கு இறைவன் கொடுத்துருக்குறது. அதனால தான் நான் சொன்னேன், திருப்பதியில் கூட பார்த்திங்கனாக்கா நம்ம பௌர்ணமி சிவனுக்கு இங்கே கூடுற மாதிரி அதே பௌர்ணமி அன்றைக்கி தான் திருப்பதியில் வந்துட்டு அந்த கருட சேவையாக பேர் மாற்றிருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ விசேஷம். அந்த கருட சேவையில் போயிட்டு நம்ம சேவிக்கிறது, பெருமாளில் போயிட்டு சேவிக்கிறது அப்படி ஒரு பவர். காரணம் கருட சேவைன்றதால. நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா கருட சேவையில் கலந்துட்டு தரிசனம் பண்ணும்பொழுது என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சார் உங்களுடைய பார்வையில்? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது அந்த கருடங்கிற வார்த்தையை இனிமேல் வந்து இதுக்கு முன்னாடி உச்சரிக்கும் போது நமக்கு அதனுடைய பவர் தெரியாது, அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை நமக்கு தெரியாமலே இருக்கும்போது கூட கரெக்டாக நம்ம கருட சேவை அன்றைக்கி போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நீங்கள் கேட்ட மாதிரி என்னென்னலாம் இருக்குன்னாக்கா, வாழ்க்கையில் நம்மளுடைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையிலேருந்து அடுத்த லேயருக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அப்படின்னா என்னது, சராசரியாக மனிதனாக இருந்த மிடில் கிளாஸாக இருந்த மனிதன் மிகவும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் செலுத்தக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். காரணம், அப்போ கருட சேவைக்கு அட்டன் பண்ணுற, திருப்பதியில் அட்டன் பண்ணுறவங்க அவ்வளோ பேருக்கு அது உண்டான சாத்தியப்பட்டுமானா அவ்வளோ பேர் சாத்தியப்படுறதுனால தான் திருப்பதிக்கு போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா நான் சாதாரண ஆளாக இருந்தேன், மிடில் கிளாஸாக இருந்து இன்றைக்கி மேலே உயரத்துக்கு போயிட்டேன். ஆனால் அந்த சேவை அன்றைக்கி அன்றைக்கி அங்கே போனவங்க இதுக்கு முன்னாடி போனாங்களான்னு தெரியல, இப்போ நிகழ்ச்சி பார்த்துக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் ஏற்கனவே தெரியாமல் போயிருப்பாங்க. கருட சேவைக்கு போகணுங்கிற நோக்கத்தில் போயிருக்க மாட்டாங்க. திருப்பதியை பார்க்கணும், பெருமாளை பார்க்கணுன்றதுனால போனாங்க. கரெக்டாக அதுக்கு அந்த இது கரெக்டாக கருட சேவை அன்றைக்கி போகும்போது தான் லைஃப்பில் நிறைய பார்ப்பாங்க. நிறைய ஒருவேளை அவங்களுக்குள்ள காரியத்தில் நிறைய தடைப்பட்டிருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு முடிக்காமல் இருந்திருப்பாங்க, முடிவு பெறாமல் இருந்திருக்கும், இன்கம்ப்ளீட்டடாக இருந்திருக்கும். அங்கே அட்டன் பண்ணி அப்படி வந்து அடுத்த செகண்டே அது எல்லாமே நலிஃபை ஆகிடும், எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். அதனால் எடுத்தோட நீங்கள் உயரத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் உங்களுக்கு பெண்டிங் இருந்த அத்தனை ஒர்க்கும் எல்லாமே ஃபினிஷ் ஆகிரும், எல்லாம் சக்ஸஸ் ஆகிரும். அடுத்த கட்டத்துக்கு மேலே உயர்ந்த அடுத்த லேயருக்கு போயிடுவீங்க. அவ்வளோ சக்தி கருட சேவைக்கு. மாதம் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அந்த கருட சேவையை பாருங்கள், வாழ்வியின் உயர்ந்த இடத்துக்கு செல்வதற்கு உண்டான ஏதுவான சூழ்நிலையை அங்கே கொடுக்கும், செய்வாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றங்களும் பாசிட்டிவும் நமக்கு வந்து கிடைச்சது அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக நகரும். அதுக்கு இந்த கருட சேவை பார்க்குறதும், கருடனை வந்து கண்ணால் பார்க்குறதும் இந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்றப்போ கண்டிப்பாக எல்லாருமே வந்து கருட சேவை இதுக்கப்புறம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.